ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பெட்ரோத்தலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு பொண்ணு ஊருக்குள்ள எந்த ஹேர் பின் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த ஹேர் பின் தான் நல்லா இருக்கும்னு ஒரு குரல் கேக்குது. அந்த பொண்ணு டக்குன்னு கையில வாள் எடுத்து ஆப்போசிட்ல நிக்கிற ஆளோட கழுத்துல வச்சுட்றா. பார்த்தா நம்ம ராஜாவை கூட்டு போறதுக்கு வந்தான்ல ஒரு பையன், அவனோட பேரு ஷென். அவன் தான் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். பரவாயில்லையே, நல்ல டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் தலையில ஹேர் பின்ன வச்சுட்டு, அம்மா நீங்க யாரு, எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒருத்தரை தேடி வந்திருக்கேன். எப்படி இருப்பாருன்னா என்னோட ஆளு கொஞ்சம் குள்ளமா, பாக்குறதுக்கு என்னோட கொஞ்சம் சுமாரா, ஒரு கரிஷ்மாவே இல்லாம இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள பின்னாடி ஷென் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் நின்னுட்டு இருக்கான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன் தெரியுமாடா அப்படின்னு ஷென் ஓடி போயிட்டு, எங்க நம்ம பாஸ்ன்னு கேட்க, பாஸ்க்கு நீ இன்னைக்கு வருவேன்னு தெரியும், அதனாலதான் என்ட்ரன்ஸ்க்கு என்ன அனுப்பி வெயிட் பண்ண சொன்னாரு, உள்ள போலாம் அப்படின்னு கூட்டு போறான். ஐயோ, இங்க ஒரு அழகான பொண்ணு நின்னுட்டு இருந்தா, அவள்கிட்ட கல்ல போட ஆரம்பிச்சிருந்தேன், எங்க போனாலும் தெரியலையேன்னு ஷென்னு புலம்பிட்டே நேரா உள்ள போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ குவான் அவனோட குதிரையை எடுத்துட்டு பாலைவனத்துல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான். பார்த்தா ஆப்போசிட்ல மீட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க இங்க வருவீங்கன்னு தெரியும், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்க, என் முன்னாடி வந்து நிக்கிற, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு குவான் கேட்க ஆரம்பிக்கிறான். அத பத்தி எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சில விஷயமா தான் நான் வந்திருக்கேன், என்னெல்லாம் எந்த ஜெயிலையும் கட்டி போடவே முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். பிளாக் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கல்ல, அங்க உள்ள கூட எனக்கு சில விஷயங்கள் தெரியும், நான் உங்களை கூட்டு போய் கைட் பண்றேன், என்ன கூட்டிட்டு போங்க. ஏன்னா கெட்டவங்க யாருங்கிறத ப்ரூவ் பண்ணா என் மேல தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க ரொம்ப நல்ல அதிகாரியா தெரியுறீங்க, கண்டிப்பா அவங்க மேல இருக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கெட்டவங்க கூட கெட்டவங்களா வேஷம் போட்டு பிளாக் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நான் உங்களை மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டேன், இதுக்கும் மேல எனக்கு எக்ஸாம் எழுதலன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல, மறுபடியும் என் பேரை கிளியர் பண்ணா மட்டும்தான் என்னால எக்ஸாம் எழுத முடியும், அதுக்காக தான் கேக்குறேன்னு சொல்ல, குவான் பாக்குறான், எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு பிளாக் மார்க்கெட் பத்தி, அதுக்குதான் போயிட்டு இருக்கேன், உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, பாருங்களேன், என்ன கூட்டு போனீங்கன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அங்க தெரிஞ்ச ஆளுங்க எனக்கு இருக்காங்கன்னு சொல்ல, என்கிட்ட ஒரே ஒரு பாஸ் தான் இருக்கு, பிளாக் மார்க்கெட் குள்ள நான் மட்டும் தான் போக முடியும்னு சொல்ல, என்கிட்ட ஒண்ணு இருக்கு பாருங்க அப்படின்னு இவ வேகமா ஒரு பாஸ காட்டுறா. பார்த்தா நம்ம மீட்டி குவானோட தான் திருடி கையில வச்சிட்டு இருக்கா. குவான் எவ்வளவு தைரியம், திருட்ட உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, இல்ல பொழப்புக்காக சின்ன வயசுல கத்துக்கிட்டது அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு, அதே மாதிரியே அந்த பாஸ் மாதிரியே ஒரு பாஸ கிரியேட் பண்றா. உனக்கு ஆல்ரெடி தெரியும் போல, எதுக்கு நான் வர வரைய வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு குவான் கேட்க, இல்ல அது இல்ல, ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்துல பாஸ்ல புதுசா ஏதாவது ரகசிய குறியீடு போடுவாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன், இப்ப அதை போட்டாச்சு, நீங்க சண்டை கத்துக்கிட்டவருங்கிறதால ஒருவேளை போலி பாஸ்ல மாட்டினா கூட உங்களால தப்பிக்க முடியும், சோ போலிய நீங்க வச்சுக்கோங்க, ஒரிஜினல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒரு கிரிமினல நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு குவான் அங்க இருந்து கிளம்புறான். ரெண்டு பேரும் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாங்க. அங்க போலி பாஸ்ல வந்து உள்ள போய் மாட்டுவாங்கல்ல, அவங்களெல்லாம் அடிச்சு வெளியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம மீட்டி எடுத்து ஃபர்ஸ்ட் பாஸ காட்டி உள்ள போயிடுறா. குவானோட பாஸ் அவங்க செக் பண்ண ஆரம்பிக்க லைட்டா குவான்கே பயமா இருக்கு, ஆனாலும் பாஸ் பண்ணிடுறான், அவனையும் உள்ள விட்டுடுறாங்க. ஏன் ஃபேக்னா சும்மாவா அப்படின்னு பல்ல காட்டிட்டே மீட்டி கூட்டு போயிட்டு இருக்கா. உள்ள போய் பிளாக் மார்க்கெட்ல எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மெயினா வேலை பாக்குறவங்க எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு முகத்தை காட்டாம இருந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம், அரசுக்கு எதிரா இப்படி ஒரு பிளாக் மார்க்கெட் ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த நாட்டுக்கே கேடு விளைவிக்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பாத்துட்டு இருக்க. மனுஷங்களெல்லாம் கடத்தி கடத்தி கூண்டுல வச்சு அவங்களெல்லாம் வேற வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துட்டு குவான்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நடக்குதுங்க, மோசமான இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவான் இதை எப்படியாவது அழிச்சே தீரணும் அப்படின்னு உள்ள போறான். என்ன மாதிரி ஒரு ஆள் கூட வராம இருந்தா என்னதான் நீங்க பண்ணிருப்பீங்களோ, கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்து பத்திரமா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இங்க எந்த இடத்துலயுமே ஆயுதங்கள் விக்கிறது வாங்குறது அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இங்க இருக்க பிளாக் ஹார்ஸ் தான் ஆயுதங்களை கடத்துறாங்க. அவங்கள எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்க, ஆஹா, நான் வராம இருந்திருந்தா உங்களால தப்பிச்சிருக்கவே முடியாது, வாங்க என் கூட அப்படின்னு மீட்டி உள்ள கூட்டு போறா. போயிட்டு ஏதோ சீக்ரெட் கோடு மாதிரி உன்னை தூக்கி போடுறா. அங்க இருந்து உள்ள இருந்து ஒரு ஆள் வரான். என்ன மீட்டி, முன்னாடி நீ கூட்டு வந்ததோட இந்த ஆளு செம்மையா இருக்காரு பாக்க, ஆனா முகத்தை பார்க்கும் போது ஏதோ கடனை வசூல் பண்ண வந்த ஆள் மாதிரில இருக்கு, பொருள் வாங்க வந்த ஆள் மாதிரியே இல்லையே சார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். பிளாக் ஹார்ஸோட ஆயுத கடத்தல் இருக்குல்ல, அதுல எனக்கும் ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். உடனே நம்ம குவான் எடுத்து தங்க கட்டியா எடுத்து மேல வைக்கிறான், பேங்க் நோட்ஸா எடுத்து மேல வைக்கிறான், செக்கா எடுத்து. சரி, அதுக்கும் சரிப்பட்டு வராதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க, நான் வேற யாரையாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு குவான் அங்க இருந்து கிளம்புறான். இல்ல வாங்க, நானே உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு இருந்தாலும் நேரா உள்ள ஒரு பயங்கர ரகசிய வழி மாதிரி இருக்கு, அங்க கூட்டு போயிட்டு இருக்கான். நடுவுல ஏதோ கிணறு மாதிரி இருக்கு, என்னது இது அப்படின்னு மீட்டியும் குவானும் எட்டி பாக்க, அந்த ஆள் அவங்கள உள்ள தள்ளி விட்டுட்டு, என்னையா எங்களே வந்துட்டு மாட்டி விட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பாக்குறியா, உன் பெயிண்டிங் முன்னாடியே உள்ள போயிருச்சு, நீ வந்தாலே உன்னை உள்ள தள்ள சொல்லி எல்லா கடைக்கும் ஆர்டர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம குவானும் மீட்டியும் உள்ள விழுறாங்க. குவான் மேலேயே மீட்டி போய் சேஃபா லேண்ட் ஆயிட்டு இருக்கா.
மீட்டி ஏஞ்சிட்டு குவானை பார்த்து ஒன்னும் ஆளலன்னு கேட்க, நல்ல ஒரு புலி மூட்டை மேல விழுந்த மாதிரி இருக்கு, வேற ஒன்னும் ஆகலன்னு நினைச்சிட்டே அவன் எந்திரிச்சிட்டு இருக்கான். மீட்டி கையில விளக்கு ஏத்திட்டு சுத்தி முத்தி பாக்குறா. இடம் ஃபுல்லா சீலா இருக்கு, எல்லா இடத்துலயும் மந்திர பேப்பரா கட்டியிருக்காங்க. பேய் இருக்கிற இடமா அது இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்துல ஏதோ உசு உசுன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு மீட்டி போய் பாக்குறா. போற வழியெல்லாம் ஒரே எலும்பு கூட இருக்கு. உள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க, அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்குதான் பயந்துட்டு ஆத்மாக்கள் வெளியே போக கூடாதுன்னு மந்திர பேப்பரா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற எதனால இறந்து போயிருப்பாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாம இறந்து போயிருப்பாங்களா அப்படின்னு மீட்டி பாத்துட்டு இருக்கா. பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அந்த மந்திர பேப்பர் மேல நிக்குது. எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றகுவான் பயந்து போய் மீட்டி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். என்னங்க இது, இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு பாம்பை பார்த்து எப்படி பயப்படுறீங்க அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. யாரு பயந்துட்டு இருக்கா, அதோட விஷத்தை பார்த்து யாரா இருந்தாலும் கொஞ்சம் கவலைப்படதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவான் ஒரு வழியா அந்த பாம்பை அட்டாக் பண்ணி விட்டுடுறான். ஆனா அடுத்த செகண்ட்ல இந்த இடம் ஃபுல்லா பாம்பு வர ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த கொகையுமே பாம்பு கொகை தான் போல. முடிஞ்ச அளவுக்கு குவானும் மீட்டியும் மாறி மாறி அந்த பாம்பை அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா முடியல, அந்த அளவுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கு. மீட்டி சொல்லிட்டு இருக்கா, என்கிட்ட எரிபொருள் கொஞ்சமா இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, லைட்டா குவான் அவனோட வால்ல அந்த எரிபொருளை தடவி பத்த வச்சுட்டு அப்படியே வீசி அடிச்சிட்டு இருக்கான். பாம்பு சாவுது, ஆனா இன்னும் நிறைய பாம்பு வந்துட்டே இருக்கு. என்கிட்ட தீர்ற மாதிரி இருக்குன்னு மீட்டி சொல்ல, குவான் பாக்குறான் சுத்தி இருக்கிற எல்லா அந்த மந்திர பேப்பர்லயும் அந்த மருந்த தூவி விடு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி மீட்டியும் தூவி அதுக்கப்புறமா குவான் வாளால அதை பத்த வச்சு ஒட்டுமொத்த இடமும் பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. மீட்டி அப்படியே இரும ஆரம்பிக்கிறா, ரொம்ப புகையாட்டம். அந்த இருட்டுக்குள்ள லைட்டா ஒரு சின்ன கேப்ல வெளிச்சம் வர மாதிரி இருக்கு. குவான் அங்க போறான். இது வழியா காத்து வந்துட்டு இருக்கு. சோ வெளியே போறதுக்கான பாதை தான். தள்ளிட்டு வெளியே போலாம் அப்படின்னு அங்க இருக்கிற மலைக்கல் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு குவான் மீட்டியை கூட்டிட்டு வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா அன்னைக்கு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள யாரும் சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தால, அதான் பிளாக் ஹார்ஸ் டீமோட தலைவன் அவங்க உள்ள நின்னுட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் நம்மள விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான். அந்த பாம்பு குகைக்குள்ள போன யாருமே இதுவரையும் திரும்பி வந்ததே இல்ல. அவனோட கதையும் இந்நேரத்துக்கு முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. குவானும் மீட்டியும் அவங்க பத்தி பேசுறதே கேட்டுட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த லீடரா இருப்பான். ஒவ்வொருத்தங்களையும் அடிச்சு உள்ள போனா ரொம்ப லேட் ஆகும், நம்ம என்ன பண்ணும், அந்த லீடரையே டைரக்டா அட்டாக் பண்ணும் அப்படின்னு குவான் சொல்லிட்டு இருக்கான். மீட்டி ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல சுத்தி விளக்கா எரியறதுக்கு கறி பத்து வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் ஏதோ ஒரு பொடியை போட்டு மீட்டி தண்ணியை ஊத்தி விட்டுறா. அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமா போயிட்டு இருக்கு. என்ன இவ்வளவு புகையா இருக்கு, ஃபயர் எதுவும் பத்திக்கிச்சா என்னன்னு சொல்லிட்டு அங்க ஆள் வந்து பாத்துட்டு இருக்கான். நேரா அடுத்து உள்ள போயிட்டு எல்லாரும் பத்திரமா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டே போயிட்டு இருக்கும் போது புகை மூட்டமா இருக்கிற கேப்ல மீட்டியும் குவானும் உள்ள போயிட்டு நேரா அந்த தலைவன் இருக்கான்ல அவன் கழுத்திலேயே வாழை வச்சிடுறாங்க. என் தலைவரை விட்டு நாங்க இருக்கிற அத்தனை பேரும் கத்த ஆரம்பிக்க, ஏண்டா உன் தலைவன் கழுத்து ஏன் கையில இருக்கு, இன்னுமா நான் உனக்கு பயப்படுவேன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குவான் மீட்டி ரெண்டு பேருமே அந்த தலைவனை கூட்டிட்டு உள்ள சீக்ரெட் ரூம் இருக்கு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு காசு வச்சிருக்கான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நம்ம நாட்டுல பாதி வர டாக்ஸ் வருமானத்தை விட இவன் லாபம் அதிகமா இருக்கு, எவ்வளவு காசு கொள்ள அடிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு மீட்டியும் சொல்லிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு, இதுல ஒண்ணு உன் பேர் போட்டிருக்கு, இன்னொன்னு அந்த கவர்னர் பேர் போட்டிருக்கு, மூணாவது யாரா, யாருக்கு ஷேர் போகுது, கேரிசான்னு மட்டும் தான் போட்டிருக்கு. என் பேர் எழுத கூட பயப்படுற அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு பிளாக் ஹார்ட் சொல்லிட்டு இருக்கான். வேகமா பலார்னு அரைஞ்சு விட்டுறான் குவான். சொல்ல போறியா இல்லையான்னு. இங்க பாருங்க, இதுல ஒரு பேர் போட்டிருக்கு ஃபெங்லு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேரு இந்த ஊரோட தளபதி இருப்பார்ல, ராணுவ தளபதி, அவரோடது. அந்த ஆளு நாட்டை காப்பாத்துறதுதான் தன்னோட வேலைங்கிறதை மறந்துட்டு இவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டு ஆயுதத்தெல்லாம் கடத்தி அது மூலமா பயங்கரமா சம்பாரிச்சிருக்காரு. என்னதான் தளபதியை போடுவாங்களோ இந்த நாட்டுல ராஜாலாம் அப்படின்னு மீட்டி நக்கலா பேசிட்டு இருக்கா. ஹலோ, இங்க பாருங்க, நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இந்த ஊரோட கவர்னருக்கும் தளபதிக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பழக்கம் இருந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் காசுனா வேணாம் நான் சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு கண்ட்ரோல் பட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஆயுதத்தை விற்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் மீட்டி எழுதிக்கிறா. இங்க பாரு, நீ எழுதுறதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் இதுல எழுதிட்டேன், கைய காட்டு அப்படின்னு கட்டவர லைட்டா ஒரு கீரல போட்டு விட்டு கைரேகை எடுத்து வச்சு விட்டுறா. ரொம்ப தைரியமான ஆளாதான் இருப்ப போல அப்படின்னு குவான் கேக்குறான். வந்த வேலையை கரெக்டா முடிக்கணும்ல அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த பிளாக் ஹார்ஸ் டீம்ல வேற யாரெல்லாம் இருக்கா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம குவான் கேட்க, பிளாக் ஹார்ஸ்ங்கிறது ஒரு மீடியேட்டர்ஸ் தான், நாங்க தலைவர்கள் கிடையாது, நடுவுல பிரிட்ஜ் மாதிரி இந்த பக்கம் இருக்கிற இவங்களுக்கும் இன்னொரு டீமுக்கும் நடுவுல செயல்படுவோம், மத்தபடி எங்களுக்கும் தலைவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஊரோட கவர்னர் இருக்கான்ல அவன் வந்திருக்கான். பிளாக் ஹார்ஸ் டீம் ஒட்டுமொத்தமா இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா இங்கதான் இருக்கோம் அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அப்ப வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த கவர்னர் இருக்கான்ல ஆளுங்களை கூட்டு வந்துட்டு அத்தனை பேரையும் கொல்றதுக்கு உத்தரவு போடுறான். எதுக்கியா எங்களையே கொல்றீங்க, நாங்க உங்க கூட கூட்டு தானே அப்படின்னு கேட்க, கூட்டா ஆளப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொல்றதுக்கு உத்தரவு போடுறான்.
பிளாக் ஹார்ஸ் தலைவன் உள்ள இருக்கான்ல, அவன் காதுல கேக்குது. அட பாவி கவர்னர், எவ்வளவு தூரம் அவன் கூட ஒற்றுமையா இருந்து வேலையெல்லாம் பார்த்ததுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கான் பாருங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், அவன் தான் கெட்டவன். அவனுக்கும் மேல தலைவன் இருக்கான் தான், ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியாது. என் கைய கொஞ்சம் கழட்டி விடுறீங்களா, நான் அவனை போய் ஒரு வழி பண்ணும் அப்படின்னு சொல்ல, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு குவான் கைய கழட்டி விட்டுறான். அங்க இருந்து மின்னல் வேகத்துல ஓடி போயிட்டு இருக்கான் அந்த பிளாக் ஹார்ஸ் தலைவனும். மீட்டி கேக்குறா, எப்படிங்க அந்த கவர்னர் கரெக்டா இப்ப வந்தான், இப்ப வந்து இவங்களை அட்டாக் பண்ணா அவன் தான் தப்பு பண்ணாங்கிறது ப்ரூவ் ஆயிடும், நீங்க இதுக்கு மேல அது விசாரிக்கவே தேவையில்லையே அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. குவான் தான் ஆல்ரெடி ஷென்ன கவர்னர் கிட்ட அனுப்பியிருக்கான். ஷென்னு போயிட்டு, இங்க பாரு, நீயும் அந்த பிளாக் ஹார்ஸ் டீம் கூட கூட்டணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு நல்லாவே எனக்கு புரியுது. ஆனா நான் தலைமையில இருந்து வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. ஒருவேளை நீ பிளாக் ஹார்ஸ் டீமை ஒட்டுமொத்தமா மாட்டி விட்டுட்டா உன் பேர் கிளியர் ஆயிரும். அதனால நாட்டுக்குள்ள எந்த குழப்பமும் வராதுன்னு சொல்ல, அவங்க கதையை இப்பவே முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்துதான் அந்த கவர்னர் நேரா கிளம்பி வந்திருக்கான். இந்த தலைவன் வெளியே போறதுக்குள்ள அவன் ஆளுங்க எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. அட பாவி, உன்ன ஒரு பிரதர் மாதிரி நினைச்சேன், என் ஆளுங்களை இப்படி கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த தலைவன் கத்திக்கிட்டு கவர்னர் அட்டாக் பண்ண உள்ள போக, என்ன பிரதர் மாதிரி நினைச்சல, இப்ப இந்த அண்ணன் வாழணும்னா நீ சாகணும்டா, அதுக்காக செத்துருன்னு சொல்லிட்டு அந்த ஆளை அங்கேயே கொண்டு போட்டுடுறாங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஷென்னு வந்துட்டு இருக்கான். சார் நீங்க சொன்ன மாதிரியே பேர்லாம் கிளியர் பண்ணியாச்சு சார் அப்படின்னு கவர்னர் பல்ல காட்டிட்டு இருக்க. ஷென்னு கண்டுக்காம நேரா உள்ள போறான். நேரா நம்ம குவானை பாக்குறான். வேலை நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கவர்னர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம குவான் வேகமா சொல்லிட்டு இருக்க. ஆளுங்க அரெஸ்ட் பண்றாங்க. யாருங்க நீங்க, ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆளாதான் இருக்கணும், என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்தது, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் கேட்டுட்டு இருக்கான். பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு பாத்துட்டு இவனை விசாரிக்க கூட்டு போங்கன்னு சொல்ல, கரெக்டா அந்த கவர்னர் அரெஸ்ட் ஆயிருக்கும் போது ஒரு பொண்ணு அப்படியே பறந்து வர மாதிரி வந்து மலை மேல அவங்க நிக்கிறா. அவங்க கவர்னரை அட்டாக் பண்ணி கொலை பண்ணிடுறா. நீட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு குவான் வேகமா அவ கைய வர புடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அந்த அம்பை எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. கவர்னர் இறந்து போயிடுறாரு. ஆனா இந்த ஆயுதம் எவ்வளவு வந்து வலுவா இருக்கு பாரு, நம்ம மிலிட்டரி ஆயுதம் மாதிரியே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அது ஷேப்ப மாத்தி இருக்காங்க. உருக்கி மறுபடியும் புது ஆயுதம் செய்வாங்க போல, பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த கவர்னரோட அசிஸ்டன்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு குவான் அங்க இருந்து கிளம்புறான். மீட்டி மட்டும் பின்னாடி நின்னுட்டு இருக்கா. இங்க பாரு, இதுக்கு மேல கெட்டவங்க யாரோ இது ப்ரூவ் ஆயிட்டதால உன் பேர்ல தப்பு இருக்காது, உன் பேரை கிளியர் பண்ணி உனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு குவான் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு மீட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் கவர்னர் வீட்ல எல்லா சொத்தையும் சீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கவர்னரோட சிஸ்டர் இருக்கால, அதான் ஜியாவோட அம்மா. ஜியாவை கூட்டு போயிட்டு, இங்க பாரு உன் அங்கிள கொன்னுட்டாங்க, நம்ம எப்படியாவது பாதுகாப்பா தப்பிச்சு போனோம், இத பழைய ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்ல, பழைய ட்ரெஸ் நான் போடுறதா, இதுக்கு வந்து நான் புது ட்ரெஸ்லயே செத்து போனாலும் போவேன்னு சொல்லிட்டு ஜியா ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவளை அரைஞ்சு அவங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஒரு வண்டியில வச்சு புது ஊருக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தா நம்ம குவான் பாலைவனத்துல போயிட்டு ஷென்னு கூடயும் அவன் அசிஸ்டன்ட் கூடயும் நின்னுட்டு இருக்கான். இங்க பாருங்க, இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நீங்க வந்துட்டு தவத்துல இருந்து வெளியே வர நாள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சான்சலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராஜா சீக்கிரமா போலாம் அப்படின்னு ஷென்னு கூப்பிட்டு இருக்கான். ஏன் அந்த சான்சலர் சொல்றதான் நான் கேட்டு நடக்கணுமா அப்படின்னு குவான் கேட்க, இல்ல அதுக்காகலாம் இல்ல, நான் உங்க சைடு தான், நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன்னு ஷென்னு பல்ல காட்டிட்டு நம்ம குவானுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். உங்க அப்பா தான் எக்ஸாம் நடத்த போறாரு, அவர் அதுக்காக இங்க வருவாரு, அவரை பார்த்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் நம்ம டவுனுக்கு கிளம்பிடலாம். அது மட்டும் இல்லாம அந்த மீட்டி இருக்காளே, அவ மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு குவான் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஷென்னு கேட்க, அந்த மாதிரி பொறுக்கி பொம்பளை எல்லாம் நம்ம கரெக்டா கண்ணு வச்சுக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. குவான் பாக்குறான், அந்த பொண்ணு மாதிரி ரொம்ப ஷார்ப்பான பொண்ணுங்க எல்லாம் கோர்ட்டுக்கு வந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு குவான் சொல்லிட்டு இருக்க. ஷென்னு பாக்குறான், அவருக்கே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அது தெரியாம நீ வேற பேசிட்டு இருக்க பாருன்னு அசிஸ்டன்ட்ட திட்டிட்டு இருக்கான். இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு குவான் கேட்க, அசிஸ்டன்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பெரிய தடுப்பெல்லாம் போடுறதுக்காக, மணல் புயலை கட்டுப்படுத்துறதுக்காக இங்க வந்தீங்க, அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அப்போ ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட இருந்து ஒரு ஜேடு டோக்கனை திருடிட்டு போயிட்டா, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு குவான் கேக்குறான். ஆமா, அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி திருட வச்சாங்க, கடத்திட்டு போயிட்டு அந்த பொண்ணு திருடிட்டு ஓடி போய் அவங்க இடத்துக்கே போனதாலதான் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு குழந்தைங்களை கிட்னாப் பண்ற அந்த இயக்கத்தை உங்களால கம்ப்ளீட்டா முடிக்க முடிஞ்சதுன்னு சொல்ல, குவான் யோசிச்சு பாக்குறான். மீட்டி தான் விட்டு ஜேட் டோக்கனை திருடிப்பா போல, இவன் பின்னாடியே ஓடி போயிட்டு அங்க ஒரு பெரிய கடத்தல் கும்பலே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். மீட்டியையும் அப்பவே முதல் தடவையா பாத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த டீமை அடிச்சு கொண்டிருக்கானுங்க போல. அதுக்கப்புறமா நம்ம குவான் அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். மீட்டி அவ ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இடம் ஃபுல்லா புகை மூட்டமா ஆயிருச்சு. யாரோ என்ன பத்த வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர்னு கத்திட்டே வெளியே வந்தா பூச்சி வெளியே நின்னுட்டு இருக்கா. ஃபயர் இல்லடி, புகை போட்டிருக்கேன், இந்த வீட்டுல பட்ட கண்ணெல்லாம் போகணும், நீ எக்ஸாம்ல நல்லபடியா பாஸ் ஆகணும்னு சொல்ல, நானே ஆளு பாஸ் ஆயிருப்பேன் போலடி அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி வெளியே வரா. கைய தூக்கு கால தூக்கு, நல்லபடியா உனக்கு நான் மருந்த போட்டு விட்டுறேன் அப்படின்னு பூச்சி சொல்லிட்டு இருக்கா. மீட்டி அடுத்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு குவான் வந்துடுறான். உன் ஹால் டிக்கெட் அப்படின்னு கையில எடுத்துட்டு, ஆனா அதை வாங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ட்ரீட் ஆவது கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்க,
மீட்டி பாக்குறா. சரி ஓகே அப்படின்னு ஹோட்டல்ல கூட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி தரா. ஏதோ நல்ல சாப்பாடையே முதல் தடவை இப்பதான் குவான் பாக்குற மாதிரி வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். மீட்டி சொல்லிட்டு இருக்கா, பாத்து பாத்து மெதுவா சாப்பிடுங்க, இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல இந்த ஊருக்கு ஏற்கனவே வந்திருக்கேன், ஆனா அப்ப ரொம்ப ரஷ்ல வந்துட்டு போயிட்டேன், இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு குவான் சொல்லிட்டு, இந்த ஊரை எனக்கு கொஞ்சம் சுத்தி காட்டுறியா அப்படின்னு கேக்குறான். இல்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும்னு மீட்டி சொல்ல, ஹால் டிக்கெட்டே இன்னும் கைக்கு வரல அப்படின்னு குவான் சொல்றான். இல்லையே என் கையில இருக்குன்னு மீட்டி அவன் கிட்ட இருந்து எப்பயோ திருடி இருப்பா போல, அத காட்டிட்டு இருக்கா. திருட்டுல உன மிஞ்சறதுக்கு ஆளே இல்லன்னு குவான் சொல்லிட்டு, சரி உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா அப்படின்னு மீட்டிய கூட்டிட்டு அந்த பாலைவனத்துக்கு போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஓரமா நின்னு அமைதியா ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. உன் சின்ன வயசு எப்படி இருந்தது அப்படின்னு குவான் கேட்க, கடத்தப்பட்டேன், திருடுறதுக்கு சொல்லி கொடுத்துதான் என்ன வளர்த்தாங்க. அங்க இருந்த இடம் எப்படின்னா, ஒண்ணு உயிரோட இருக்கலாம், திருடிட்டு, இல்லனா கண்டிப்பா அப்பவே இறந்து போயிருக்கணும். அப்படி ரெண்டுக்கும் நடுவுல பேலன்ஸ்ல தான் ஒரு வழியா பொழைச்சு நான் இங்க வந்தேன் அப்படின்னு மீட்டி குவான் கிட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.